Dear friends, ஒரு எக்ஸல் சீட்டில் என்ட்ராக இருக்கிற நம்பர்ஸை பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் சில நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குது. 5, 10, 15, 20ன்னு நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குது. இந்த நம்பர்ஸை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபு உள்ளே போய் இந்த நம்பர்ஸ் குரூப்பில் இந்த பெர்சன்டேஜ் ஸ்டைலை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த நம்பர் 5 வந்து 500% கன்வெர்ட் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக 5% கன்வெர்ட் ஆகணும், ஆனால் இது 500ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்பர் 10 வந்து 1000% கன்வெர்ட் ஆகிருக்கு. இது 10% கன்வெர்ட் ஆகணும். இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கத்துலேயும் 2 0 என்றாகி அது பெர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த மெத்தடு சரியில்லை. நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். வேறு 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். மொதல் மெத்தடில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி அதில் 1% என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் 1% டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன். இதை காப்பி பண்ணணும். நான் இப்போ இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணணும். இந்த 1% யூஸ் பண்ணி இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நான் இதில் மல்டிப்ளையை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது எல்லாம் மல்டிப்ளை ஆகி 5 வந்து 5%, 10 10% கரெக்டாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த நம்பரை நமக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிடலாம். அடுத்து மெத்தட் 2வை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த நம்பர் 5 என்ட்ராக இருக்கிற செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணி இதில் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மல்டிப்ளை பை 1% என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இதை என்ட்ரு பண்ண உடனே இந்த 5 வந்து 0.05ன்னு தெரியுது. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸுக்கும் காப்பி பண்ணுறேன். இந்த ஃபார்முலாஸ் காப்பி ஆகி அதோட வேல்யூவும் தெரியுது. இப்போ இந்த செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே இந்த நம்பர் குரூப்பில் பெர்சன்டேஜ் ஸ்டைலை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இதெல்லாம் கரெக்டாக 5%, 10%, 15%ன்னு இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியுது. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபார்முலாவாக இருக்குது. இதை நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணணும். இப்போ மறுபடியும் மவுஸை இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வேல்யூவாக மாற்றணும். அதுக்காக நான் இந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே வேல்யூஸாக என்ட்ராகிருக்கு. இப்போ ஃபார்முலா இதில் தெரியலை. இப்போ இந்த நம்பர்ஸை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இந்த பெர்சன்டேஜஸை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்டரில் மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். 4 பக்கமும் ஏரோஸ் தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு லெஃப்ட் சைடு மவுஸ் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் இழுத்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இந்த பெர்சன்டேஜஸ் என்ட்ராயிருச்சு. 3வது மெத்தடை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு செல்லில் நம்பர் 100 என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் இந்த செல்லில் நம்பர் 100 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை காப்பி பண்ணணும். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணணும். இந்த பேஸ்ட் ஸ்பெஷலில் இதில் டிவைடை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த 100 வந்து இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ இங்கே இந்த பெர்சன்டேஜ் ஸ்டைலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்பர் 100 நமக்கு தேவையில்லை, இதை டிலீட் பண்ணிடலாம். அடுத்து 4வது மெத்தடை யூஸ் பண்ணி இதை இந்த நம்பர்ஸை பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கஸ்டமை செலக்ட் பண்ணி
இந்த ஜென்ரலுக்கு கீழே இருக்கிற ஜீரோவை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜீரோவுக்கு பக்கத்தில் பேக் ஸ்லாஷை என்ட்ரு பண்ணணும். அது பக்கத்தில் பெர்சன்டேஜ் சிம்பிளையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5%, 10%, 15%ன்னு இது கரெக்டாக அந்த நம்பர்ஸு பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஈஸியாக நம்பர்ஸை பெர்சன்டேஜஸாக கன்வெர்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.